அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின் ஸ்டெக் வலையொலிக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த vlogக்கு தேவையான அக்சசரிஸ்லாம் நான் ஒன்று வாங்க போகிறேன்னு சொன்னேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த LS2 ஹெல்மெட்டு. ஸோ சேஃப்டி இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஹெல்மெட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ட்ராவலுக்கு. நான் என்னோட போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு LS2 ஹெல்மெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு. அது வந்துருச்சு. அந்த LS2 ஹெல்மெட்டை பற்றி இன்றைக்கி ஒரு குட்டி ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். நான் இந்த ஹெல்மெட்டை வந்து இந்தியாவிலேருந்து எடுத்து வந்துருக்கிறேன். ஸோ இந்தியாவில் நான் அங்கே கோயம்புத்தூரில் வாங்கினேன். அங்கேருந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை அங்கேயே அன்பாக்ஸ் பண்ணி அந்த பாக்ஸை தூக்கி போட்டு வெறும் ஹெல்மெட்டை மட்டும் என்னோடய சூட்கேஸில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த ஹெல்மெட்டை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு காமிச்சு அதுக்கப்புறமா தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து அதுக்கு உரிய ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கவரும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதில் தான் அதை போட்டு கொடுக்குறாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த கவரில் இருந்துச்சு. ஸோ இதை நான் எடுத்துட்டேன். இப்போ ஹெல்மெட் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கறது நல்லா இருக்குல்ல. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கலர் நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு கலர்னு சொல்லலாம். ஆரஞ்சும் பிளாக்கும் கலந்த ஒரு ஸ்ட்ரைப்ஸ் போட்டிருக்கிற இந்த பாருங்க. மேலே இங்கே LS2ன்னு போட்டிருக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? இதுதான் அதோட இது. ஸோ LS2 ஹெல்மெட் இது. இது வந்து இதனோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் EVO அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்ட்ரீம் EVO லெவல் FF320. இங்கே பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து குவாலிட்டி பார்த்திங்கனாக்கா ரொம்ப LS வந்து நல்ல ஒரு பிராண்டு. இது குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்ல ஸ்டெடியாக, வெயிட்டு கொஞ்சம் ரீசனபுளாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. ஸோ இது பார்த்திங்கனாக்கா உள்ளே வந்து பேட்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் இதை போய் LS2 வாங்கினேன். இது சேஃப்டி ரொம்ப அதிகம். இதில் சேஃப்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த LS2 எடுத்தேன். இதில் உள்ளே கொடுத்துருக்க இந்த ஃபோம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா நல்லாயிருக்கும். இந்த ஷெல்லு பார்த்திங்கன்னா சிங்கிள் செல்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது வந்து ECE 22.05 சர்டிஃபைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ சர்டிஃபிகேஷன் நல்ல சர்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த குவாலிட்டி ஆஃப் த ஷெல் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து HPTT அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷெல் வந்து HPTT. இந்த ஷேப்பு பார்த்திங்கனாக்கா லாங் ஓவல் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஷேப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ இங்கே பாருங்கள். சைட்லலாம் பார்த்திங்கன்னா என்னோடய கிராஃபிக்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. சைட் கிராஃபிக்ஸு நல்லாயிருக்கு. இதிலே பிரிண்ட் பண்ணியிருக்க பாருங்கள். FF320ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸ்ட்ராப்பு பார்த்திங்கனாக்கா இந்த குயிக் ரிலீஸ் ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக நீங்கள் வந்து போட்டு இதை லாக் பண்ணிவிட்டு குயிக்காக எடுத்துடலாம். அது மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள். இது உள்ள வந்து இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போய் லாக் ஆகிக்கும். ஸோ எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இதை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு இப்படி ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் ஆகிக்கும். ஸோ இங்கே பாருங்கள். இவ்வளோ போட வச்சுக்கலாம். 2 இது மணி வச்சுக்கலாம். அந்த லூஸ் எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதுலேயே நீங்கள் லூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த பெல்ட்டை நீங்கள் வந்து லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த லாக்லேயே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரொம்ப டைட்டாக வேணாக்கா கொஞ்சம் நல்லா உள்ள தெளிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் உள்ள தெளிக்கலாம். இது லாஸ்ட் வரைக்கும் இவ்வளோ தூரம் உள்ளே போய்க்கும். ஸோ இதை திருப்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும் அப்படியே. அவ்வளோதான். ஸோ இது ஈஸி குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஸ்பாஞ்செலாம் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த கழுத்துட்டு வந்து ரொம்ப இது கொடுக்குது, அழுத்தம் கொடுக்காமல் சாஃப்டாக இருக்குது இந்த இது. ஸோ அந்த ஃபோமு அது நல்லாயிருக்கு. குவாலிட்டி நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரிமூவபிள். கம்ப்ளீட்லி இன்னர் வந்து எல்லாமே ரிமூவபிள் தான். பட்டன்ஸ் தான். இதை நீங்கள் இழுத்திங்கன்னா எல்லாம் இப்படி வெளியே வந்துடும். இது பாருங்கள். இப்படி வெளியே வந்துடும். கம்ப்ளீட்டாக எடுக்கலாம் அப்படியே. ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன வேணுமோ வேறு ஏதாச்சும் நீங்கள் மாற்றணும், வாஷ் பண்ணணும் அப்படின்னாக்கா வாஷ் பண்ணலாம். அதே மாதிரி வேறு ஏதாச்சும் அக்சசரிஸ் நீங்கள் உள்ளே வைக்கணும். இப்போ இன்டர்காம்க்குரிய இந்த ஸ்பீக்கரை உள்ளே வைக்கணும், அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அதே மாதிரி திருப்பி வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். எல்லாம் ப்ரெஸ் பட்டன் தான். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த பாருங்க. இப்போ அழுத்தினா ப்ரெஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து L சைஸ் நான் வாங்கியிருக்கேன். இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெல்மெட்டை நீங்கள் வாங்க போகும்போது நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறது அந்தளவுக்கு சூட் ஆகாது. நீங்கள் நேராக கடையில் போய் போட்டு பார்த்து நீங்கள் வாங்கினா தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் போக சரியாயிடும். ஏன்னா இது வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு நீங்கள் ஹெட்டை ஷேக் பண்ணி பார்க்கணும். அப்போ வந்து அந்த ஹெல்மெட் தனியாக அப்படி ஆடாமல் இருக்கான்னு பார்க்கணும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி செஞ்சு பார்க்கணுன்னு. ஓகே. வெண்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வெண்டிலேஷன் ஏர் வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேப் விழுந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். இந்த இடத்துல வந்து இதை நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிக்கும். ஏர் வேணான்னா இதை அப்படி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரெஸ் பண்ணணும் அப்படி. இந்த இடத்துல ஒரு வெண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. இது நல்லாயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து 2 வெண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி தள்ளிட்டிங்கன்னா பின்னாடி தள்ளிட்டிங்கன்னா இந்த இடத்துல வெண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ இது வழியாகவும் ஏர் வந்து உள்ளே போகும் உங்களுக்கு.
ஸோ இது வேண்டாம்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இது இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் வந்து விண்ட் பிரேக்கர் மாதிரி இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வழியாக வந்து உள்ளே என்ட்ராகிற ஏர் வந்து இது வழியாக நீங்கள் வெளியே போயிடும் ஏர். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து இது ஓப்பனிங் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஏரோடைனமிக் டிசைன் சொல்லுவாங்க. ஏர் வந்து ஃப்ளோ இப்படி போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வெண்ட் வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சின்னா ஃப்ரண்ட்டில் நுழைஞ்சி இந்த ஹெட்டு வழியாகவும் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்கனாக்கா இந்த ஹெட்டு வழியாகவும் நுழையிறது, இந்த ஏர் வந்து இது வழியாக போய் இந்த பேக் சைடில் வந்து ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, இது வழியாக வெளியேறிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது நல்லாயிருக்கு, டிசைன் நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து வெண்ட் டிசைனு இவ்வளோ தான் இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வைசர் டிசைன் இங்கே பாருங்கள். ஸோ வைசர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைசர் வந்து நல்லா இருக்குது. ஸோ நான் என்ன ஸ்க்ரீன் எடுக்காமல் இருக்கேன், இந்த ஸ்டிக்கர் எடுத்தால் க்ளீனாக இருக்கும், கிளியராக இருக்கும். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த வைசர் வந்து டபுள் வைசர். ஸோ சன்கிளாஸும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இதை நம்ம கீழே அழுத்தினோம்னா அது ஓப்பன் ஆகிருங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியும் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து இதில் வந்து சன்கிளாஸும் இருக்குது. நமக்கு வந்து இப்போ இதில் ஓட்டிகிட்டு போகிறோம், ரொம்ப சன் இருக்குனாக்கா இதை இறக்கிக்கலாம், தேவையில்லைனாக்கா இதை நம்ம வந்து மேலே தூக்கிடலாம். ஒரு சிங்கிள் இந்த பாருங்கள், இந்த பட்டன் தான் அது. அழகாக நீங்கள் இதை வந்து இப்படி கீழே தள்ளணும், வந்துருச்சு பாருங்கள். திருப்பி வந்து இது அப்படி மேலே தள்ளிட்டிங்கன்னா மேலே போயிடும். அவ்வளோதான். இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த நெக்கு இந்த இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இந்த பேடிங்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. நெக்கு இதெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது இதெல்லாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த கழுத்தில் நெக்கு வலிலாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் எப்பயுமே வேகமாக போகும்போது விண்டு தள்ளும் நம்மளை. அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப நம்ம கொஞ்சம் கழுத்துலலாம் இது நல்லா சாஃப்ட்டு ஃபோம் இல்லைனாக்கா அந்த கழுத்து வலி கொடுத்துரும். இதை நான் உங்களுக்கு லைட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிறது உங்களுக்கு தெரியும், உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த லைட் அடித்து காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு? இப்படி தான் இருக்கும் உள்ளே. இது டிசைன் பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது. உள்ளேயுமே அந்த பேட் வந்து நல்லா வச்சுருக்காங்க. இதை நான் வந்து கோயம்புத்தூரில் தான் வாங்கினேன். 5600 அதோட விலை. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் வாங்கியிருக்கிறது எல் சைஸு. எக்ஸ்எல் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் எக்ஸ்எல் வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் எல்லே போதுன்னு சொல்லிட்டு எல் எடுத்திருக்கேன். ஏன்னா எல் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்படி நீங்கள் வண்டியில் போகும்போது காற்று அடிக்கும்போது ரொம்ப விண்டு பிளாஸ்ட் இருக்கும்போது அது லூஸாக இருந்துச்சுனாக்கா அப்புறம் ஹெல்மெட் இங்கிட்டு திரும்பும். ஸோ அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸு. ஸோ கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். கீழே வந்து நல்லா டைட் பண்ணியிருக்கிறேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், எனக்கு கரெக்டாக இருக்கா? நீங்கள் இந்த மாதிரி போய் இதில் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்துட்டு இந்த உங்களோட ஹெட்டை நீங்கள் ஷேக் பண்ணணும். இப்படி வேகமாக இப்படி ஷேக் பண்ணும்போது ரொம்ப லூஸாக அந்த ஹெல்மெட் ஆடக்கூடாது. உங்கள் தலையோடய ஒட்டிகிட்டு இருக்கணும், அதே மாதிரி இருக்கணும், அப்படியே இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னும் நான் போட ஆரம்பிக்கல, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா கரெக்டாகிடும். இப்போ இந்த வைசரை மட்டும் போட்டுக்குன்னா டிரான்ஸ்பரண்ட்டை போட்டு இப்படியே ஓட்ட வேண்டியதான். என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் மஃபுல்லான மாதிரி இருக்கும், கணத்துக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு அந்த ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால அந்த மைக் அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணும். இந்த கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் பொறுத்துங்க. இப்போ இதையே வந்து சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது சைடில் எப்படி இருக்கும், இந்த சைடில் எப்படி இருக்கும், இது எப்படி இறக்கிட்டுனா இப்படி இருக்கும். இது ஸ்ட்ரைட்டு, இது ரைட் சைடு. பேக் சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதேமாதிரி இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, கடையிலே சொன்னாங்க, இந்த வைசரை வந்து இந்த மாதிரி இந்த நாப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல, இதை பிடிச்சி தான் நீங்கள் ஏற்றணும் இறக்கணும். மேனுவலாக நீங்கள் வந்து கையை வச்சு இதை இப்படி மேலே தள்ளக்கூடாது, கீழே இழுக்கக்கூடாது, கையில் அந்த இதை பிடிச்சி. அப்போ வந்து அந்த இதெல்லாம் ஸ்பாயில் ஆயிரும், உடஞ்சிரும்ட்டாங்க. நீங்கள் வந்து இந்த இதை தான் யூஸ் பண்ணணும். இதை யூஸ் பண்ணி கீழே தள்ளணும், இதை யூஸ் பண்ணி மேலே தள்ளணும். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ஹெல்மெட் ரெடி ட்ராவலுக்கு. கொஞ்ச நேரம் இதை போட்டதுக்கு வேத்துருச்சு. தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.